கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் இந்த வைகாசி மாதம் முழுக்க. ஸோ சூரியன் 4வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையால் நன்மைகள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்ற போது கண்ணுக்கு தலைக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதை உங்களோட பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கிற சுக்கிரனும் புதனும் இதை பண்ணவா அதை பண்ணவா என்ன செய்யறது எனக்கு இப்போ எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு அதுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையையும் அவசரத்தையும் கொடுக்கும். அதனால் சில பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசைப்படுங்க. இப்போது கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு உண்மையாக நல்லதாக தான் இருக்கும். மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலிஸில் தான் நீங்கள் நான்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா சில பிரச்சனைகள் வரும். அதர்வைஸ் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் குடும்பத்தில் விடுறத விட உங்களுடைய உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் போஸ்டிங் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இருக்கிற இடத்துலையே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு இடம் இப்போதைக்குள்ள நீங்கள் போக மாற்றுதல் வேண்டாம். அப்படியே மாறுதல் கிடைச்சா கூட உங்களுடைய சொந்த ஊருக்கு மாறுதல் போட்டால் நீங்கள் போகலாம். வேறு எதுவும் இல்லை, வம்பு வழக்கு உங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாரும் நன்மை செய்யணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆசைப்படுவீங்க, இது வேணும் இப்படி வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் உண்டு. ஸோ இந்த ஆசைகளை கொஞ்சம் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மென்மேலும் இருக்கும். இருக்கிற பொருளை கொண்டு போய் விற்கிறது இல்லைன்னா விற்றுட்டு வேறு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றிடுங்க. வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோ இல்லைனா ஒரு பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சாவோ இது உகந்த நேரமாக இல்லை. புதுசாக துணி வாங்கணும் அப்படி ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதெல்லாம் கூட இப்போதைக்கு கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. ஆன்மீக பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களால் ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் தான் ரொம்ப சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். ஒரு லாங் ட்ரிப் பயணங்கள் போயிட்டு வர்றதோ சந்தோஷமான பயணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுள் அனுகிரகம் இப்போ உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால ஆன்மீக பயணமோ இல்லை பக்கத்தில் இருக்க சாமியையோ நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரம் காலம் போய் பார்த்து பண்ணுங்கள். அஷ்டமி நவமி அன்னைக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருங்க. இல்லைன்னா மருத்துவ ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அஷ்டமி நவமியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ அப்புறம் உங்களுக்கு லாயர் தொழில் பண்ணுறவங்களுக்கோ இல்லைன்னா ஜட்ஜி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாக இருக்குது. தொழில்துறையில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கூட உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. 6ஆம் எண்ணும் 2ம் 6ம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. ஸோ அதனால் வெண்மை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையான சனீஸ்வரனுக்கு எள் விளக்கு போட்டு எனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டாவே உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவன் பெருமாள் இவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் போய் எனக்கு கஷ்டம் வராமல் எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போது நான் உங்களை திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.